ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான எக் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 எக், மாவு. இந்த மசாலாவில் என்னென்னா ஆச்சி சிக்கன் மசாலா அண்ட் மட்டன் மசாலா ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெரிய தோசையாகவே ஒரு தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம 2 எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். எக் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணோன்னே இப்போ நம்ம அந்த மசாலாவை மேலே நல்லா தூவி விட்டுக்கணும். ஆல்ரெடி இந்த மசாலாவில் உப்பு இருக்கனால நம்ம தனியாக உப்பு சேர்க்க தேவையில்லை. ஆயில் சேர்த்துக்கலாம். தோசையை திருப்பி போட்டு 2 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுணும். தோசை நல்லா